நாள் இந்த வார்த்தை கேட்கிற எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி தலைப்பு நீதிமொழிகள் 23:18 இப்படியாய் சொல்லுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின்படி பேசியிருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையிலிருந்து ஒன்று நல்ல தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு என் ஆண்டவர் சொல்லி இருக்காருன்னா, இந்த முடிவை குறித்து பேசுகிறார் இயேசு. நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு அப்படி என்னும் பொழுது, எல்லா மனிதர்களும் எதிர்பார்ப்பது அந்த நேரத்தின் தேவைகளுக்காக எதிர்பார்க்கிறார்கள், அந்த நேரத்தின் சுகத்துக்காக எதிர்பார்க்கிறார்கள், அந்த நேரத்தின் ஒரு காரியம் எனக்கு வாய்ப்பு செய்தால் போதும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி எதிர்பார்க்கவில்லை. என்னை நம்புகிற என் ஜனமானாலும் சரி, என்னை முழுமையாய் ஏற்றுக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளானாலும் சரி, அவர்களுக்கு நான் செய்ய நினைக்கிறது அன்னன்னைக்கு தேவை, அந்தந்த நேரத்துக்கு தேவையான ஒன்ன செய்ய நினைக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண நினைக்கிறேன். என்ன முடிவு அப்படியானால், அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் பிரச்சனையை அந்த கடன்கார் கொடுத்தவர் வரும் பொழுது, இந்த கடன்காருக்கு நான் எதையாவது சொன்னா ஏத்துக்கொண்டு போக வேண்டும்னு எதிர்பார்க்கிறார்கள். ஆனா ஏன் இயேசு தெய்வம் விரும்புவது, அந்த கடனே இல்லாதபடி உன்னை மாத்த வேண்டும்னு விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில தன் சரீரத்திலே ஒரு பலவீனம் வந்தால் ஒரு மாத்திரை போட்டு தன் சுகமடைந்தால் போதும் என்று நினைக்கிறாங்க. என் இயேசு தெய்வம் அந்த நேரத்துக்கு உன்னை சுகமாக்க விரும்பவில்லை, உன்னை முற்றிலும் சுகமாக்க விரும்புகிறார். ஏன்னா என் இயேசு அற்புதம் செய்தால் அப்படிதான் செய்வார். ஏன்னா எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் காலங்கள் கடந்தாலும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதிப்பான காரியத்திலிருந்து முடிவை உண்டு பண்ண வேண்டும்னு நினைக்கிறார். அது வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற பிரச்சனையின் காரியமாய் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு என் இயேசு முடிவை தருகிற தெய்வம். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு, உனக்கு முடிவே இல்லை, நான் கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை கடத்திலேதான் போகுமா, நான் கடைசி வரைக்கும் உழைக்கும் பணங்கள் வட்டியிலேதான் போகுமா, நான் கடைசி வரைக்கும் சம்பாதிக்கும் பணம் மருத்துவமனைக்கே தான் போகுமா, நான் கடைசி வரைக்கும் சம்பாதிக்கும் பணம் கோர்ட்டு கேஸ் வழக்குக்கே போகுமா, என் வாழ்க்கையில ஒரு நாள் நிம்மதி கிடைக்காதா, என் வாழ்க்கையில ஒரு நாள் சமாதானம் கிடைக்காதா, என் வாழ்க்கையில ஒரு நாள் விடுதலை உண்டாகாதா என்று எந்த மனிதன் எதுக்காக ஏங்கிக் கொண்டிருக்காங்களோ அந்த மனிதன் இந்த இயேசுவை நோக்கி, இயேசுவே என் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை உண்டு பண்ணும் என்று சொன்னா, என் ஆண்டவர் சொன்னபடியே நிச்சயமாய் உனக்கு ஒரு முடிவு உண்டு, கட்டாயம் அவர் செய்வார். எங்கள் கூட இருந்த ஒரு சகோதரரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் ஒரு கேஸ்ல சிக்கொண்டு அந்த கேஸுக்கு வருடந்தோறும் மாதந்தோறும் வருஷந்தோறும் அவர் நடந்து கொண்டே இருந்தார். அவர் திடீரில் நின்று இந்த இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே செபிக்கும் பொழுது அவருக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்தார். எந்த தீங்கான கேசு அவர் மீது இருந்ததோ அந்த கேஸின் காலங்கள் முடிந்தது, இனி இந்த கேஸ் இவருக்கு இல்லை என்று கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஏனா என் இயேசுவாலே விடுதலை உண்டாக்க அவரால் முடியும் என்பது நிச்சயமா என் இயேசு அறிந்தபடினால்தான் சொல்றார், நிச்சயமா உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிறைய சகோதரன் சகோதரிகள் இயேசுவை நம்பி சபைக்கு வந்து கொண்டிருக்காங்க. ஆண்டவர் உன்னைதான் நம்பி கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை உண்டாகுமா என்றார். உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ நம்புகிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதுப்பா, நான் நிச்சயமாய் உனக்கு விடுதலையும் முடிவையும் உண்டு பண்ணுவேன், பின்பு அது உன்னை சூழாதபடிக்கு செய்வதே முடிவு.
எப்ப ஒரு காரியம் முடிவென்றால் அது தொடர்பு இல்லை என்று அர்த்தம். அப்ப என் ஆண்டவர் உன் வியாதியிலிருந்து உனக்கு சுகம் கொடுத்தால் இனி அந்த வியாதி உன்னை தொடரக்கூடாது. அப்ப முற்றிலும் உன்னை சுகமாக்குவார். என் ஆண்டவர் உன் கடன் பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை முடிவு உண்டு பண்ணார். திரும்ப அந்த கடன் உன்னை தொடரக்கூடாது. முற்றிலும் உன்னை விடுதலையாக்க வல்லவர். ஒரு கேஸ்ல இருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பாரனா, மீண்டும் நீ அந்த கேஸ்ல சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை முற்றிலும் விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை நடக்கிறது, அந்த பிரச்சனையை மாத்தணும்னு என் ஆண்டவர் பிரச்சனையை முடிவு செய்தார். திரும்ப அந்த பிரச்சனை வாழ்க்கைக்கு வராதபடி செய்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வம் இயேசு. அதனாலதான் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகா. அப்படி ஒருவேளை நீ கேசு நிமித்தமாகவோ, வியாதி நிமித்தமாகவோ, கடத்தி நிமித்தமாகவோ, வாழ்க்கை குடும்ப பிரச்சனை நிமித்தமாகவோ, ஆபீஸ்ல வேலை நிமித்தமாகவோ நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாயனா, உனக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு தகப்பன், நம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இயேசு ராஜா, இந்த நாளிலே தெய்வமே, ஆண்டவரை சிறு வயதிலே ரத்த ஓட்டம் துடிப்பில் இருக்கும் பொழுது பிள்ளைகள் என்ன செய்யறன் என்று தெரியாம செய்து ஒரு கேஸ்ல சிக்குண்டு போகிறார்கள். ஆனால் அதிலிருந்து விடுதலை இல்லை என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உன்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலையை கொடுத்து, அந்த கேஸ்ல இருந்து விடுதலையை கொடுத்து, மீண்டும் அந்த கேஸுக்கு சிக்குண்டு போகாதபடிக்கு அவர்களை முற்றிலும் ரட்சித்து அவர்களுக்கு விடுதலை தாரும். அதே போல வியாதியில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நீ பூரணமாய் அவர் உள்ளத்தில் சரீரத்தில் காணப்படுற வியாதியை நீக்கி மீண்டும் தொடராதபடி சுகத்தை கொடும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள், உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை அருளை செய்து கடனெல்லாம் போக்கி கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிறவர்களா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வர்களாய் மாற்று. குடும்ப பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு தெய்வமே, அந்த குடும்பத்தில் பிரச்சனை எதனால உண்டாகிறதோ அந்த பிரச்சனையை மாற்றி முடிவை உண்டு பண்ணி வாழ்க்கைகளை ஆசீர்வதியும். ஆபீஸ்ல யாரால பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை உண்டு பண்ணுகிற நபரை நீக்கி அவர்களுக்கு ஆபீஸ்லயோ வேலையிலையோ எந்த இடமா இருந்தாலும் ஒரு முடிவை உண்டு பண்ணி ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும். அனைவரையும் காத்துக் கொள்ளும். இயேசு மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. நிச்சயமா இந்த ஜெபம் உங்களுக்கு உதவும், உங்களை விடுவிக்கும், முடிவு உண்டாகும். ஆமென்.